புனித பலியானது நன்றி திருப்பலியாக டேனியல் சேட்டன் மற்றும் ஆனந்த் சகாயநாதன் அனு ஜேக்கப் இவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆயரும் மறை வல்லுநருமான புனித புனவெந்தூர் நினைவு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னையின் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு புனிதர். அடிக்கடி சொல்லுவார், நான் அன்னையிடம் எனது பாவங்களை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுவார். ஓ அன்னையே, இரக்கத்தின் தாயே என்று எப்பொழுதும் அன்னை மரியாதை அழைக்கின்ற ஒரு புனிதர் தான் புனித புனவெந்தூர். ஓ அன்னை மரியே, நான் என் பாவங்களை உங்களிடம் அறிக்கையிடுகிறேன், ஏனென்றால் நீ இரக்கத்தின் அரசியாக இருக்கின்றேன் என்று சொல்லுவார். மேலும் அழகாக சொல்லுவார், அன்னை மரியை பற்றி சிந்திக்காத, அன்னை மரியை பற்றி தியானிக்காத, அன்னையின் மீது அன்பு கொண்டு வாழாத ஒருவரும் புனிதராக மாறியதில்லை என்று சொல்லுவார். ஆக அன்னையின் மீது அளவு கடந்த ஒரு புனிதர், மறை வல்லுனர், இறையியலிலும் மெய்யியலிலும் ஆழ்ந்து தேர்ந்து அறிவை பெற்றவர். எனவே இத்தகைய புனிதரை இறைவன் நம் திருச்சபையிலே நமக்கு பாதுகாவலராகவும் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார். எனவே நாமும் புனிதரை போல அன்னையின் மீது அளவு கடந்த பக்தியுள்ளவர்களாக வாழவும் இறைவனுடைய ஞானத்தை நாம் இந்த நாளிலே போற்றவும் அழைக்கப்படுகிறோம். இந்த புனித பலியிலே நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித புனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றென்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் போல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடியது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசு நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காழை விதிப்பது போல் விதித்து போட்டேன். குருவில் கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கி சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்புவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் அனைவரின் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள், மதிகேடரே எப்பொழுதும் நீங்கள் அறிவு பெறுவீர்கள். பல்லவி. செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும், நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி.
ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 வாழ்வதற்கிற வார்த்தைகள் 25 தொடக்கம் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Hallelujah. அரியே வாழ்க, அரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்திலும் ஒரு கேள்வி உதித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 4-5 மாதங்களாக எதற்காக இந்த கொரோனா வைரஸ், ஏன் இந்த கொரோனா தொற்று நோய்? யாராலும் சரியான ஒரு விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்குரிய ஒரு காரணத்தையும் யாராலும் கூற முடியவில்லை. தெரிந்தாலும் அவர்கள் சொல்லுவதில்லை. ஆனால் இன்றைய திருவழிபாடு நமக்கு இதற்கான ஒரு காரணத்தை, ஒரு விடையை சொல்லுகிறது. எதற்காக இத்தகைய தொற்று வியாதிகள், எதற்காக இத்தகைய அழிவுகள் என்பதையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு இன்றைய திருவழிபாடு மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதிலை தருகிறது. இந்த உலகமானது வலிமையை எப்பொழுதும் கொண்டாடுகிறது. இந்த உலகம் செல்வத்தை கொண்டாடுகிறது. இந்த உலகம் அறிவை கொண்டாடுகிறது. ஆனால் இந்த உலகமானது தோல்வியை கொண்டாடுவதில்லை. இந்த உலகம் ஏழைகளை கொண்டாடுவதில்லை. இந்த உலகம் எப்பொழுது ஒரு மனிதன் வீழ்ந்து கிடக்கிறானோ அவனை கொண்டாடுவதில்லை. வெற்றியைத்தான் கொண்டாடுகின்ற உலகமாக இருக்கிறது, அல்லது பணக்காரர்களை கொண்டாடுகின்ற உலகமாக இருக்கிறது, அல்லது அறிவியலிகளையும் அறிஞர்களையும் மெத்தப்படுத்த மேதாவிகளையும் கொண்டாடுகின்ற உலகமாக இருக்கிறது, அல்லது வலிமை படைத்தவர்களை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வீண், இவையெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த உலகம் இப்படி கொண்டாடியதால் தான் இந்த உலகம் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சிறிய வைரஸ் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய பணம், மனிதனுடைய வலிமை எல்லாம் இந்த ஒரு சிறிய தொற்று நோய்க்கு முன் தோற்று போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? மனிதன் தன்னை பெருமைப்படுத்தினதான். மனிதன் தன்னை பெருமையாக, தனது அறிவை, தனது அறிவியலை, தனது கண்டுபிடிப்புகளை, தனது மருத்துவத்தை, தனது வலிமையை, தனது உடல் ஆரோக்கியத்தை, மனிதன் தனது செல்வத்தை பெருமை பாராட்டி கொண்டிருந்ததால் கடவுளை மறந்து விட்டான். இவையெல்லாம் கடவுள் கொடுத்தது என்பதை மறந்து தான் என்ற அந்த நிலைக்கு இந்த உலகம் போய்கொண்டே இருப்பதால் தான் இந்த உலகம் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக மிக தெளிவாக சொல்கிறது. அசிரியை குறித்து ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, எல்லாம் அவன் எதையெல்லாம் பெருமை பாராட்டினானோ எல்லாம் அவனிடமிருந்து அழிக்கப்படும். நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன் என்ற பெருமை எல்லாம் ஒன்றுமில்லாமல் தூள் தூளாய் போகும். ஆண்டவர் சொல்கிறார், அவனிடத்தில் நான் பாழாக்கும் கொள்ளை நோயை அனுப்புவேன். அவன் வீரர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவார்கள். எனது வீரர்களுடைய பலத்தினால், படைபலத்தினால் நான் நாடுகளை எல்லாம் எனக்கு சொந்தமாக்குவேன். அவன் வீரர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். எனது செல்வத்தை கொண்டு நான் பெரிய காரியங்களை சாதிப்பேன் என்று சொல்ல முடிந்தவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனார். பணம் படைத்தவர்கள், சாதாரண ரோட்டில் தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள், ஒன்றும் பாதுகாப்பற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க. பணம் படைத்தவர்கள், மாட மாளிகையில் வாழ்கின்ற எல்லோரும் இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இஞ்சி டீ குடிங்க, மஞ்சள் போட்டு குடிங்க. எங்கே போனது அந்த பூஸ்ட்? எங்கே போனது அந்த ஹார்லிக்ஸ்? எல்லாம் முடிந்து விட்டது. ஒன்றுமில்லாமல் போய்விட்டது இந்த உலகம். அது
அதுதான் இந்த உலகத்தின் நியதி. பணக்காரர்கள் எல்லாம் மருத்துவமனையிலே அவர்கள் பணம் அவர்கள் உயிரை காப்பாற்றவில்லை, ஆனால் ஏழைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என்ற திருப்பாடல் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். எப்படிப்பட்ட மக்களை? கர்வம் பிடித்தவர்களை, பணம் படைத்தவர்களை, வலிமை படைத்தவர்களை, ஏழைகளை ஒடுக்குகிறவர்களை, அனாதைகளை கண்டுகொள்ளாதவர்களை, கைம்பெண்களை வெறுக்கிறவர்களை, புறந்தள்ளுகிறவர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டார். அவர்கள் மீது கொள்ளை நோயை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். இந்த உலகம் ஏழைகளை கண்டுகொள்வதில்லை. இந்த உலகமானது ஏழைகளுக்குரிய உலகமாய் மாறிவிடவில்லை. எல்லாம் இந்த உலகமானது ஏழைகளுக்கு எதிரான உலகமாக, கைம்பெண்களுக்கு எதிரான உலகமாக, பெண்களுக்கு எதிரான உலகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டே போயிருக்கிறது. எனவேதான் இது கடவுளுடைய ஒரு வெளிப்பாடு. கடவுள் ஒவ்வொரு மனிதரும் தன்னை நோக்கி திரும்ப வேண்டும், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நமது வலிமை என்று திரும்ப வேண்டும். அதைத்தான் திருப்பாடலே நான் அழகாக வாசிக்கிறோம். திருப்பாடல் 34:2 தாவீது சொல்லுவார், நானோ என் ஆண்டவரை பற்றி பெருமை கொள்வேன், இதை நினைத்து ஏழைகளே எளியோரை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுளிலே நமது பெருமை இருக்கிறது. எரேமியா புத்தகம் 9:23-24 வசனங்கள் மிக மிக அழகான வசனங்கள். ஞானிகள் தம் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இவ்வளவு அறிவா இருக்கிறேன் என்று அல்ல. செல்வர்கள் தனது செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். எனக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்குது, என்னை காப்பாற்றும் இல்லை. அதே மாதிரி வலியவர்கள், எனக்கு இவ்வளவு தைரியமா இருக்கிறேன், உடனே எனக்கு நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், டெய்லி அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், வைட்டமின் சாப்பிட்றேன், அந்த பவுடர் இந்த பவுடர், பெருமை பாராட்ட வேண்டாம். உங்களுடைய வலிமையை குறித்து பெருமை பாராட்டார்கள். பெருமை பாராட்டுவோர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். பவுல் அடிக்கடி சொல்லுவார், நானோ சிலுவையை குறித்து மட்டும் தான் பெருமை பாராட்டுவேன். இந்த உலகமானது சிலுவையை ஒரு மடமையாக, ஒரு அவமானத்தின் சின்னமாக, ஒரு தோல்வியின் சின்னமாக கருதுகிறது. ஆனால் நானும் அந்த சிலுவையை குறித்து தான் பெருமை பாராட்டுவேன். ஏனென்றால் அதுதான் எனக்கு ஞானம். எனது ஞானத்தை குறித்தோ, எனது பெயரை குறித்தோ, எனது பிறப்பை குறித்தோ, நான் படித்திருக்கிற படிப்புகளை குறித்தோ, நான் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்தோ அல்ல, சிலுவையை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். 1 கொரிந்தியர் 1:27 பவுல் சொல்வார், ஞானிகளை, அறிவாளிகளை வெட்கப்படுத்த கடவுள் மடமையை தேர்ந்து கொண்டார். கடவுள் மடமையை தேர்ந்து கொண்டார். வலியோரை அவர் வலிமையற்றவராக்க வலியோரை அவர் தேர்ந்து கொண்டார். எனவே நானோ ஆண்டவரிலே பெருமை பாராட்டுவேன், நானோ என் தேவனிலே பெருமை பாராட்டுவேன். தன் கலாத்தியர் 6:14 சொல்லுவார், இந்த உலகமானது பெருமை என்று நினைப்பது எல்லாம் வீண் குப்பை. எனவே நான் ஆண்டவரிலே பெருமை பாராட்டுவேன். என் நற்செய்திக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் அதை குறித்து தான் மகிழ்கிற அழகான ஜெபம். தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே, இதோ ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தினேன். எனவே இந்த ஏழை எளியவர்கள் மட்டிலுள்ள இந்த அக்கறை இந்த உலகம் மறந்து போய்விட்டது. எனவே இறைவன் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும், இந்த உலகம் முழுவதற்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏழை எளியவர்களுக்கான உலகமாக இந்த உலகம் மாறட்டும். இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் வாழ்ந்து வர வேண்டும் என்றால் ஏழைகளை கொண்டாடுவோம். ஏழைகள் மீது அன்பு கொண்டவர்களாக, வறியவர் மீது அன்பு கொண்டுள்ளவர்களாக, கைம்பெண்கள் மீதும், அனாதைகள் மீதும், திக்கற்றவர் மீதும் இந்த உலகம் எப்பொழுது அது அதனுடைய பார்வையை திருப்புகிறதோ அப்பொழுதுதான் இந்த தொற்று நோய்க்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அப்பொழுது வரை கடவுளுடைய இந்த கோபக்காரன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். மனிதர்கள் அழிந்து கொண்டுதான் இருப்பார்கள். இறைவனிடம் திரும்புவோம், இறைவனுடைய மன்னிப்பை கேட்போம், இறைவனின் இரக்கத்தை கேட்போம். குணவஞ்சரை போல நாமும் அன்னையிடம், இரக்கத்தின் தாயிடம் எப்பொழுதும், தாயே இதோ உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன், என் பாவங்களை உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன், உங்களது இரக்கத்தை நான் மன்றாடுகிறேன், எப்பொழுதும் என்னோடு இரும், எனக்கு துணையாக இரும் என்று ஜெபிப்போம். இறைவன் அன்பு தாய் அன்னை மரி வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மனை புனிதபடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித குணவந்தோரின் விழாவில் புனித வேடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள வழிபொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருடவுமை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்க பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து ஒரு பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி அருண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் என்று திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திருவாவை அன்பின் நினைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் புகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருவலி நினைவு கூறும் ஆத்மாக்களையும்
எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித போனவெஞ்சர், உடைய இவ்வுலகில் முகுந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரம் வருடம் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், வாழ்ந்து Amen.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித புனவென்று எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சி செய்யவும், அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை விட ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிவற்ற கண்ணியை சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உங்களுடைய எதிர்வயிற்றிகனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உங்களுடைய எதிர்வயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றிகனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, புனித சூசையப்பரே, புனித புனவெஞ்சரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் இரக்கத்தின் தாயாம் அன்னை மரியின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும்.